அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன். கர்நாடக மாநிலத்தை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு கர்நாடக மாநிலத்தோட முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் அவர்களுடைய படுகொலை. கட்டின மனைவியை 10 முறைக்கு மேலே கத்தியால குத்தி ரொம்ப கொடூரமாக வீட்டிலேயே வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓம் பிரகாஷ் கர்நாடக மாநில காவல்துறையில் 2015 வரைக்கும் பல்வேறு பதவிகளில் வேலை பார்த்துட்டு இருந்த ஓம் பிரகாஷ் 2015ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தோட டிஜிபி தலைமை அதிகாரியாக மாறுறாங்க. 2017 அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. அவங்களுடைய ஃபேமிலி சைடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மகன் ஒரு மகள், மனைவி பல்லவி, 4 பேர் தான். இதில் ஓம் பிரகாஷ், அவங்களுடைய மனைவி பல்லவி, அவங்களுடைய மகள் 3 பேரும் ஒரு இடத்த தங்கியிருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க. பட் மகன் மட்டும் வேற இடத்த தங்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்களுக்கு ஓம் பிரகாஷுக்கும் அவங்களுடைய மனைவி பல்லவிக்கும் இடையில அடிக்கடி இந்த சண்டை அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்திருக்கு. வீட்டுக்கு போனாவே இந்த சண்டை அப்படிங்கிறது நடக்கும்ல. ஸோ அதை மாதிரி ரொம்ப காலமாகவே ஓம் பிரகாஷ் அவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தார். ஒய்ஃபையும் சரி மகளுக்கும் சரி எந்த ஒரு ஃப்ரீடமும் இல்லாமல் ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனாலேயே மனைவிக்கும் ஓம் பிரகாஷுக்கும் இடையில சண்டை அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த சம்பவம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஓம் பிரகாஷுக்கும் அவருடைய மனைவி பல்லவிக்கும் இடையில சண்டை அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போவே மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லி ஆத்திரத்தில் கோபத்தில் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு 2 நாள் வீட்டிலேருந்து வெளியில் போன மகன் வீட்டுக்கோ வேற எங்கேயோ ஓம் பிரகாஷ் போயிருந்திருக்காரு. பட் போயிட்டு திரும்ப இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் திரும்ப மனைவி கிட்ட வந்திருக்காரு. ஸோ திரும்ப அதை மாதிரி யூஸ்வலான லைஃப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்த டைமில் சண்டே இன்னைக்கு மதியம் சாப்பிட்டுட்டு இருந்த டைமில் அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. இதுக்கு இந்த இடைப்பட்ட டைம் இருக்குல்ல, ஓம் பிரகாஷ் வெளியில் போயிட்டு வந்தார்ல, அந்த டைம்ல மனைவி பல்லவி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய யூடியூப்ல போயிட்டு எப்படி கொலை பண்றது, மாட்டிக்காம கொலை பண்றது, எப்படி கொண்டா சீக்கிரம் சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி எல்லா வீடியோவுமே பார்த்துருக்காங்க. ஸோ சண்டே இன்னைக்கு மதியம் அந்த கணவருக்கும் மனைவிக்கும் இடையில அந்த சண்டை அதிகமாகிற டைம்ல பல்லவி என்ன பண்றாங்க அப்படின்னா, கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வீடியோலாம் பார்த்து ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தாங்கல்ல. ஸோ அந்த அடிப்படையில் கிச்சன் போயிட்டு கிச்சன்ல இருந்த மிளகாத்தூள் எடுத்துட்டு ஓம் பிரகாஷ் அவங்களுடைய மூஞ்சில கண்ணுல போடுறாங்க. ஸோ அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மனைவி தன்னை ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வெளியில ஓடலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. பட் கண்ணுல மிளகாத்தூள், அவர் மேல ஒரு துணியை தூக்கி போட்டு மறைச்சு கத்தி எடுத்துட்டு அவங்க யூடியூப்ல பார்த்த மாதிரி கழுத்துல குத்துனா சீக்கிரம் இறந்து போவாங்க அப்படின்னு அவங்க யூடியூப்ல பார்த்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கழுத்துல வச்சு குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இது போக அவர் கழுத்துல குத்தின உடனே கீழே விழுந்திருக்காரு, சரிஞ்சு கீழே விழுந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் நெஞ்சில குத்திருக்காங்க, வயிற்றுல குத்திருக்காங்க. அங்க இருந்த பாட்டிலெல்லாம் எடுத்து ஒரு சைக்கோ மாதிரி கணவர் அப்படின்னு கூட பார்க்காம, ஒரு முன்னாள் டிஜிபியா இருந்தவர் அப்படின்னு கூட பார்க்காம அடிச்சு பாட்டிலாலெல்லாம் மண்டையில அடிச்சு அதை மாதிரி ஒரு 10 இடத்த கத்தியால குத்திருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கிறப்போ அவங்களுடைய மகள் ரூமுக்குள்ள தான் இருந்திருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அவங்களுடைய அந்த அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடிய வேற காவல்துறை அதிகாரிகளுடைய மனைவிகளை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல பல்லவிக்கு. ஸோ அவங்க ஃபோன் பண்ணி இதை மாதிரி என்னுடைய கணவரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காங்க. இன்னும் 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்டேருந்து செய்தி போச்சு இல்லை, அவங்க கர்நாடகா காவல்துறைக்கு செய்தி சொல்லி அவங்க இங்கே பார்க்குறப்போ டிஜிபி ஓம் பிரகாஷ் இறந்து கிடக்காரு, மனைவி அங்கே தான் இருக்காங்க. அவங்க எதுவும் நான் இல்லை, நான் கொலை பண்ணல அப்படிலாம் எதுவுமே சொல்ல, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. பட் மகள் எங்கன்னு பார்த்தா இங்கே இந்த சம்பவம்லாம் நடக்கிறத பார்த்து ஒரு ரூம்குள்ளே பூட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இது சம்பந்தமான விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதில் முதல்கட்ட விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அவங்களுடைய மகள் இருக்காங்கல்ல, அவங்க மனநிலையில ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க கொஞ்சம் காலமா அப்படிங்கிற விஷயம் வெளியாயிருக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய சம்பவம் வெளியில நடக்கிறப்ப கூட அவங்க ரூம்குள்ளேயே மறைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்கள சரியான விசாரணைக்கும் அவங்க சரியா கோஆபரேட் பண்ண மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. அதே மாதிரி ஓம் பிரகாஷோட மனைவி பல்லவி அவர்களுமே மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. பட் எது உண்மை அப்படின்னு தெரியல. பட் நம்ம இந்த செய்தி கூட அதை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, ஆமா இந்த அளவுக்கு கணவர் கொடூரமா கொலை பண்ண முடியும், மகளை வீட்டில் வச்சுக்கிட்டு இதை மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனநிலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அவங்க தரப்புலேருந்து அந்த பல்லவி அவங்களுடைய மகள் தரப்புலேருந்து என்ன விஷயங்கள் இதுவரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னா, ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. ஸோ அதில் இவங்க மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் மனநிலை ஓரளவுக்கு மாறி போய் இந்த சம்பவத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஓம் பிரகாஷோட மகன் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் தனியாக தங்கியிருந்தார் இல்லையா. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறத எங்கள் அப்பா வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து எங்களுடைய அம்மாவுக்கும் என்னுடைய தங்கச்சிக்கும் சகோதரிக்கும் வந்து பங்கு அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ அதனால் ரொம்ப காலமாகவே அப்பா மேலே வந்து அம்மாவும் சகோதரியும் கோபத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கோபத்தில் கூட இந்த சம்பவத்தை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இது சம்பந்தமான விசாரணை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. கர்நாடக காவல்துறை தான் என்ன நடந்திருக்கு, என்னத்துக்காக இந்த படுகொலை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். ஸோ உண்மையாலும் மனநிலை பாதிக்கப்பட்டு இப்படி பண்ணாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த காவல்துறை தான் வெளியில கொண்டு வரணும். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.